நிகழ்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளில் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல்லாக நம்முடைய நக்கனாமலை ஊராட்சி பகுதியில் இந்த நியாய விலைக் கடைகளை அமைக்கின்ற இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தலைமையேற்று நடத்தக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் எளிமையாக எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் மக்களோட மக்களாகவும் அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் எடுத்து செய்கின்ற முதல் ஆளாக நின்று இந்த நிகழ்ச்சியெல்லாம் சிறப்பாக தலைமையேற்று நடத்தக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய வாணியம்பாடி சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை நண்பர் செந்தில் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற சகோதரி ஆலங்காயம் ஒன்றிய சேர்மன் சங்கீதா அவர்களே, ஊராட்சி மன்றத்தின் தலைவர் அவர்களே, நம்முடைய கூட்டுறவுத்துறை சார்ந்த அனைத்து ஜேஆர் வந்திருக்கிறாங்க. அவர் ஏற்கனவே வந்து பார்த்துருக்கிறாரு. ஆக இங்கே வருகை தந்திருக்கின்ற கூட்டுறவுத்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அனைத்து நிலையில் இருக்கின்ற அதிகாரி பெருமக்களுக்கும், டிஆர்ஓ, சப் கலெக்டர் உள்ளிட்ட அனைத்து அரசு அலுவலர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஒரு விழா கோலமாக மாற்றி அமைத்திருக்கின்ற நக்கனாமலை ஊராட்சியை சேர்ந்த கிராம மக்களுக்கு உங்களுக்கெல்லாம் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின், நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் ஏழை எளிய கிராம பகுதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் எந்த ஒரு கிராமமாக இருந்தாலும், அது மலைவாழ் மக்கள் வசிக்கின்ற பகுதியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் வேணும். இருளராக இருந்தால், இருளர் மக்கள் இருக்கின்ற பகுதியாக இருந்தால் அவங்களுக்கும் வீடு கட்டி கொடுக்கணும். அதே மாதிரி மலைவாழ் மக்கள், நம்ம மாதிரி நக்கனாமலை மாதிரி இருக்கின்ற மலைவாழ் மக்களுக்கு என்னென்னா, நீண்ட நாள் கோரிக்கையான, ஒவ்வொருத்தரும் பேசும்போது 150 வருஷம், ஒருத்தர் பேசும்போது 75 ஆண்டுகள், எத்தனையோ முதலமைச்சர்கள் எத்தனையோ ஆட்சியாளர்கள் இருந்தாலும் தளபதி மு.க. ஸ்டாலின் அப்படின்னு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் இந்த இருக்கிற நாளில் தான் இந்த ரேஷன் கடை நாம் இந்த பகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறோம். அருமை அண்ணன் பார்த்திங்கன்னா நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் வரும்போதெல்லாம் இதே சப்ஜெக்ட் தான் பேசின்னு வந்தார். நான் சேர்மனாக இருக்கும்போது இதெல்லாம் நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். பல்வேறு திட்டங்களை நம்முடைய மாவட்ட செயலாளரும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர், இந்த பகுதி மக்களுக்காகவே வாழக்கூடிய நபர், எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சிறப்பாக இந்த பகுதிக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் கூட இன்றைக்கி இந்த ஸ்கூல் கட்டடத்தில் இன்றைக்கி இதை தற்காலிகமாக உடனே இந்த அரசாங்க உத்தரவை செயல்படுத்த வேண்டும்னு சொல்லி இந்த கட்டடத்தில் ஆரம்பிச்சிருக்கிறோம். வரும்போது அண்ணன் பேசிகிட்டே வந்தார், விரைவில் புதிய கட்டடம் இந்த பகுதி நேர நியாய விலை கடைக்கு பகுதி நேர கடை இந்த புது கட்டடமும் கட்டித்தரன்றதுக்கு நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆக எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும், பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குற திட்டம், கலைஞர் கனவு இல்லைன்னு சொல்லி இந்த 3.5 லட்ச ரூபா வீடு கொடுக்குற திட்டமாக இருந்தாலும் சரி, ஆக எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும், காலை உணவு திட்டம், நம்ம ஸ்கூல்லே காலையில் ஸ்கூல் சாப்பாடு போடுறாங்களா, காலை உணவு திட்டம், ஆக எந்த மாதிரி திட்டமாக இருந்தாலும் ஏழை எளிய கிராம பகுதிகளுக்கு வந்து சேர்கின்ற இந்த ஒரு நிகழ்ச்சி நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஆட்சி காலத்திலும் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்ற காலத்தில் மேலும் 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 நமக்கு தொடர வேண்டும் என்பதை சொல்லி நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட நிர்வாகத்திற்கும் நம்முடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி.